குழந்தைகளே, இன்னைக்கு நாம் பொன்முட்டையும் பேராசைக்கார விவசாயியையும் பற்றிய ஒரு அழகான கதையை பார்க்க போகிறோம். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயியும் அவனுடைய மனைவியும் ஒரு பழுதடைந்த குடிசையில் தினமும் வாழ்வதற்காக போராடிக் கொண்டிருந்தனர். விவசாயி வயலில் உழைத்து தன் உடலை சோர வைத்து உழைப்பான். அவனுடைய மனைவி வெறும் நிலப்பரப்பில் ஒரு சிறிய தோட்டத்தை கவனித்தாள். பஞ்சத்தையும் பால் மறுக்கும் நிலத்திலும் சிறு உயிர் வளர்க்க முயன்றாள். அந்த மங்கலான குடிசையின் ஒளியில் விவசாயியின் மனைவி திடீரென ஒரு தங்க முட்டையை கண்டாள். அவள் ஆச்சரியத்துடன் கணவனை அழைத்தாள். இருவரும் அந்த பிரகாசமான முட்டையை கவனமாக பார்த்தனர். அதன் ஒளி அவர்களின் முகங்களில் பிரதிபலித்தது. அரே, நாம ரொம்ப பணக்காரங்களாச்சு என்று விவசாயி மகிழ்ச்சியுடன் சொன்னான். அடுத்த நாள் கிளர்ச்சியான கிராம சந்தையில் விவசாயி அந்த தங்க முட்டையை விற்றான். அவன் கண்களில் ஒரு புதிய நம்பிக்கையின் ஒளி. காரணம், அவர் நல்ல தொகை பணம் பெற்றிருந்தான். அந்த புதிய செல்வத்தை அவர்கள் உணவு, ஆடைகள் வாங்க பயன்படுத்தினார்கள். அவர்கள் முகங்களில் மகிழ்ச்சி புனைந்து விளங்கியது. குடிசையை சீரமைத்து ஒரு வசதியான சுதந்திரமான இல்லமாக மாற்றினர். ஒவ்வொரு நாளும் தங்க முட்டையால் அவர்களுடைய வாழ்வு மேலும் சிறந்து வளர்ந்தது. ஒரு நாள் அந்த வசதியான வீட்டில் விவசாயியின் முகத்தில் பேராசையின் ஒரு நிழல் தெரிந்தது. அவன் அந்த கோழியை கவனித்தான். நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு முட்டை வேண்டாமா? கோழியை வெட்டி எல்லா தங்க முட்டைகளையும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கலாமே. அவனுடைய மனைவியும் உடனே தலை அசைத்தாள். அவளது கண்களிலும் அதே பேராசை தெரிந்தது. மங்களமான அந்த வீட்டின் அமைதியில் விவசாயியும் அவனுடைய மனைவியும் கோழியின் அருகில் நின்றனர். அந்த கணத்தில் காற்றிலும் ஒரு கனமான அச்சம் இருந்தது. அவர்கள் விரைவாக கத்தியை எடுத்தனர். கோழியை கீறினார்கள். ஆனால் ஓஹோ, அந்த கோழிக்குள் ஒரு தங்க முட்டையும் இருக்கவில்லை. அது மற்ற எல்லா கோழிகளைப் போலவே இருந்தது. நாம என்ன செய்துவிட்டோம் என்று விவசாயி ஓசையுடன் கதறினார். அந்த மரண அமைதியில் அவனுடைய குரல் முழங்கியது. அவனுடைய மனைவி கண்ணீர் விட்டாள். அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறின் பாரம்